பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் கடந்த 2 ஆண்டுகளாக டிரான்ஸ்பார்மர்களை சிதைத்து செம்பு கம்பிகள் திருடப்பட்டு வந்தன. சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 800 கிலோ செப்பு கம்பிகள் திருடு போனதை அடுத்து சிங்கப்புணரி, உலகம்பட்டி, நெற்குப்பை, SP மங்கலம், SS கோட்டை காவல் நிலையங்களில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடந்தது. இந்த நிலையில் SS கோட்டை போலீசார் முத்துசாமிப்பேட்டையில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது ஒரு மினி வேன் வந்தது. அதில் 2 சிறுவர்களும் 2 இளைஞர்களும் 76 வயது முதியவரும் இருந்தார். அவர்களுடைய வாகனத்தில் செம்பு கம்பிகள் இருந்தது குறித்து விசாரித்த போது முறையான பதில் வரவில்லை. அதனால் அவர்களை ஸ்டேஷனுக்கு அழைத்து சென்று விசாரித்த போது அவர்கள்தான் செம்பு கம்பிகளை திருடி வந்தது தெரிய வந்தது. சிவகங்கை, மதுரை, புதுக்கோட்டை மாவட்டத்தில் மொத்தம் 11 இடங்களில் செம்பு கம்பிகள் திருடி உள்ளனர். திண்டுக்கல் கொண்டு சென்று விற்றது தெரிய வந்தது. இதையடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சிங்கம்புணரியை சேர்ந்த இளைஞர் கருப்பையா, சொக்கலிங்கபுரத்தை சேர்ந்த மதன்குமார், 76 வயது அந்தோணிதாஸ் ஆகியோரை கைது செய்தனர். மற்ற 2 பேர் 17 வயதுக்குட்பட்டவர்களாக இருந்ததால் அவர்களை மதுரை சிறுவர் பாதுகாப்பு இல்லத்தில் சேர்த்தனர். மற்ற 3 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு திருப்பத்தூர் கிளை சிறையில் அடைக்கப்பட்டனர்.